பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கோவை பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேர் தற்போது கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பல பெண்களை காதலிப்பதாக கூறி அவர்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அதனை வீடியோ எடுத்து மிரட்டிய வழக்கு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு முன்னதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பாத்தீங்கன்னா பல வீடியோக்கள் வெளியான நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக மகளிர் அணி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதாவது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என தொடர் போராட்டங்கள் நடத்தினாங்க. அந்த அடிப்படையில இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இதுவரை பாத்தீங்கன்னா இந்த வழக்குல திருநாவுக்கரசு, சபரிராஜன், மணிவண்ணன் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் கைது செய்யப்பட்டு தற்போது சேலம் மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணையானது காணொலி காட்சி மூலமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சேலம் மத்திய சிறையில இருந்து 9 பேரும் இங்க போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறாங்க. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சிபிஐ தரப்புல சேகரிக்கப்பட்ட கூடுதல் வீடியோ உள்ளிட்ட ஆதாரங்களை இன்னைக்கு அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. அதே போல ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் சேகரித்த ஒரு சில ஆவணங்களையும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மட்டும் கிட்டத்தட்ட 30 வீடியோக்கள் உள்ளிட்ட சில ஆதாரங்களை நேரடியாக இங்க நீதிபதி இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து பெறப்பட்டிருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்ததாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கு தொடர்ந்து காணொலி காட்சி மூலமாகவே நடைபெற்று வந்த நிலையில இன்றைய தினம் அதாவது 2 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக 9 பேரும் இங்க ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல அந்த விசாரணை நடைபெறக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்களை தவிர்த்து வேறு யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதே போல அந்த வளாகத்துக்கு செல்லும் வழக்கறிஞர்கள் கூட அந்த பெயர்கள் இங்க குறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விடுறாங்க. மற்றபடி இந்த விசாரணை நடைபெறும் அந்த வளாகத்திற்கு செல்ல வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.